ஸோ ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல பட்ஜெட்டில் பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ஒரு மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, Poco M2 ரீலோடர். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் 10,000 கீழே வந்து இந்த மொபைல்ஸ் வந்து இங்கே வந்து பட்ஜெட்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு 110,000 ருபீஸுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல்ஸ் வேணால் கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி என்ன அந்த மொபைலில் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்ம கையில் இருக்குது. ஸோ Poco M2 ரீலோடர். ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் வேரியண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Poco M2 ரீலோடர் அப்படிங்கிற பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். ஸோ 10,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் இது, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். ஸோ 10K ரேஞ்சுக்கு இது வந்து ஒர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுவும் C டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமராவும், 8 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், ஸோ 5 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் கேமராவும், ஸோ 2 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா டெப்த் லென்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MP வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டில் வந்துருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. ஸோ பிராண்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் கிட்ட மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ
பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ கேம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடலாம். ஸோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 13 MB தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒர்த்தாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த மொபைல் பெஸ்ட்டு. ஸோ டிஸ்பிளே சொல்லணும்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மொபைலை நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மொபைலை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சூப்பராகவே இருக்குது. ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். ஸோ இதோட கேமரா குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது ஃபோட்டோஸ்